பெண்ணாகரத்துல நெக்குந்தி பகுதி இருக்கிறது. அங்க டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது ராணுவ பாதுகாப்பு நிலையம்னு ஒண்ணு ஏற்பாடு பண்ண இருந்தாங்க. அதற்காகவும் அவர் எம்பியா இருக்கும்போது, பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போது அங்க போய் பேச வந்தாங்க. அப்ப அங்க போய் பார்த்துட்டு அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 750 கோடி 750 ஏக்கர் வந்து நிலமும் அத பார்த்து வச்சுட்டாங்க. ஆனா அந்த திட்டத்தை தொடர்ந்து செய்ய ஆளே இல்ல. அந்த திட்டம் வந்திருந்தா நெக்குந்தி பகுதியில 20,000 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். நம்மள மாதிரி படிச்ச பெண்களுக்கு வேலை கிடைச்சிருக்குமா இல்லையா? அந்த திட்டத்தையும் யாரும் கொண்டு வரல. இப்படி நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டியது, அதை யாருமே தொடர்ந்து செயல்படுத்துவதே இல்லை. அதனால அந்த திட்டம் எல்லாம் அப்படியே நின்னு போச்சு. இதே பஞ்சப்பள்ளி அணை, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜெர்தலாவ் கால்வாய் இருக்குல்ல, அதை அகலப்படுத்தினா தண்ணி நல்லா வரும். இந்த திட்டங்களை எல்லாம் மருத்துவர் அன்புமணி தவிர வேற யாருமே சொல்றதே இல்லை. இதையெல்லாம் செய்து விட்டால் இந்த மாவட்டமே பசுமையாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதையெல்லாம் செய்வதற்கு பதில் இவங்க வைன் ஷாப்பையும் இப்ப அதிகமாக விற்பது எது? போதை பத்தி தெரியுமாமா உங்களுக்கு? போதை பழக்கம் எப்படி இருக்குது? ரொம்ப அதிகமா இருக்குது. நாங்க ஒரு பள்ளி ஆசிரியை பாக்குறோம். அவங்க சொல்றாங்க, 6வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கடையில போய் கூல் லிப்னு ஒரு போதை மாத்திரையோ போதை மிட்டாய் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறான். வாத்தியார் பேசுவது கூட அவனுக்கு கேட்கலையா? அதாவது போதை மாத்திரை எப்படி கிடைக்குதுன்னா, இப்ப டாஸ்மாக் வைன் ஷாப்னா 150 ரூபாய் கிட்ட போயிடுது. இது போதை மாத்திரை சும்மா 10 ரூபாய் 20 ரூபாய் கிடைக்குது. சாதாரண பெட்டி கடைகள் கிடைக்கிறது. அதை சாப்பிட்டுட்டு கிளாஸ்ல பள்ளிக்கூடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு என்ன நினைவும் இல்லைங்கிறாங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? இப்ப என்ன ஆயிடுச்சு? போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க 25 வயது ஆண்மகளாங்க இருந்தாங்க. இப்ப அந்த போதைக்கு அடிமையானவங்க வயசு குறைஞ்சுக்கிட்டே வருது. முதல்ல 17-18 வயசுக்கு அடிமையானாங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இப்ப அது 10-11 வயசு கூட போதை பழக்கத்துக்கு அடிமையாறாங்க. அதை விட அதிகமாக சின்ன பசங்க. இப்ப ஒரு நெஞ்சை நடுங்க வைக்கிற ஒரு செய்தியை படிச்சேன். இந்தியால நடந்தது. 9 வயது ஒரு பெண் குழந்தை வடநாட்டுல நடக்குது. அந்த 9 வயது பெண் குழந்தையை சாக்லேட் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் 3 பசங்க கெடுத்திருக்காங்க. 9 வயசு பெண் குழந்தை. அந்த கெடுத்த பசங்களோட வயசு என்ன தெரியுமா? 11 வயசு, 12 வயசு, 13 வயசு. போதை பழக்கம். போதையில என்ன பண்றது தெரியல. இந்த பெண் குழந்தை யாருன்னா, இந்த 3 பசங்களுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சி. அவன் கூட படிக்கிற ஒரு நண்பருடைய தங்கச்சிய இந்த 9 வயசு பெண் குழந்தை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி 3 பசங்க பண்ணிருக்காங்க. அப்ப மது பழக்கத்திற்கு அடிமையாகும், போதை பழக்கத்திற்கு அடிமையாகும் ஆண்களின் வயது குறைவது மட்டுமல்ல, தவறு செய்வதும் கிரிமினல் குற்றம் செய்யற வயசும் குறைஞ்சிட்டு வருது. 10 வயசு 11 வயசுக்கெல்லாம் தப்பு செய்யறாங்க பசங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இளைய தலைமுறை எங்க போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு தலைமுறை முழுக்க வைன் ஷாப்புக்கு அடிமையாகி குடிக்கு அடிமையாயிட்டாங்க. அடுத்த இளைய தலைமுறை முழுக்க போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? யோசிச்சு பாருங்க. இப்ப 10 வயசு பையனை நம்பி கூட குழந்தை, அவன் குழந்தை நினைச்சிட்டு இருப்போம். அவன் ஏதோ சைக்கிள் ஓட்டுவான், இல்ல வந்து விளையாடுவான், போன் பார்ப்பான்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஒரு குழந்தைய கூட்டிட்டு போய் கடத்தி அதுக்கு கெடுத்து போடுவான்னு யாரா நினைப்போமா? இதுதான் நடக்குது. இப்ப ஏற்பட்ட கொடூரமான குற்றங்கள் நம் நாட்டில் நடப்பதற்கு காரணம் மது பழக்கமும் கஞ்சா பழக்கமும் போதை பழக்கமும். அந்த பழக்கத்தை தமிழ்நாட்டை விட்டு ஒரே நாளில் ஒழித்து கட்டுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான்.